சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அன்பான கன்னி ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சூப்பர். ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் எவ்வளோ கஷ்டத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏதோ என்ன வருமானம் வருதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள். ரொம்ப அற்புதம். ஏன்னா இதில் தான் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை. ரொம்ப அற்புதம். ரொம்ப பிரமாதமான ஒரு ஒரு பெரிய ஒரு இதோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு பல நுணுக்கங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்கும். எல்லா விஷயத்துலையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்போவுமே இருக்கும். அந்த வகையில் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்கள் ஜென்மராசியில் இருந்தார். ஆக ஜென்மராசியில் சுக்கிரன் இருந்தாலே அடி யோகம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். ஆனால் இல்லை, ஏன் அப்படின்னா அவரே நீச்சமடைந்திருக்கார், பலமிழந்திருக்கார். அவர் என்னத்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு? உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாரு, உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், குழப்பங்கள், தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள், இப்படி தான் குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். எல்லாத்தையும் மீறி வந்துட்டு இருக்கீங்க. சவாலே சமாளி அப்படியே போயிட்டு இருக்கீங்க. பெரிய பாக்கியம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மராசியை விட்டு விலகிறது ரொம்ப விசேஷம். நீச்சமடைந்த ராசியை விட்டு இப்பொழுது எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு ஆட்சி அமைக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கொடுக்க போகிறார். ஏன்னா எப்பவுமே பலமிழந்தவன் ஒரு பலத்தோட வரார் அப்படின்னா பெரிய பாக்கியத்தை மாற்றி அப்படி கொடுப்பார். என்ன அப்போ தனவரவில் இருந்த தடைகள் எல்லாம் அடித்து உடைச்சி தூள் கிளம்பி போயிட்டே இருப்பார். அப்போ அந்த தனவரவு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ நல்லா யோசிச்சுங்க. தனவரவு எப்படி வரும்? உழைச்சா தாங்க வரும், உழைக்கலன்னா வரவே வராது. புரியுதா? காலாட்டிக்கிட்டு இருந்தால் சொர்க்கம் கிடையாது. கடுமையாக நம்ம உழைச்சோம்னா அந்த உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக அந்த பணவரவு உங்களுக்கு தேடி வரும். அடுத்தபடியாக கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப அற்புதமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். என்னால் இதை செஞ்சு கொடுக்க முடியும்பா, உனக்கு முடிச்சு தரேன், பண்ணிடுவீங்க. ரொம்ப அற்புதம். அதுமாதிரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதால குடும்பத்தில் உங்களுக்கு பேச்சுக்கு மறுபேச்சே இருக்காது. அவ்வளவு பெரிய பலத்தோட நீங்க இருக்க போறீங்க. குடும்பத்துல சுக்கிரன் பலத்தோட இருக்காரோ இல்லையா, ஆட்சியோட இருக்காரோ, நீங்க ஆட்சி அமைக்க போறீங்க. அந்த வகையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறார் இந்த சுக்கிர பகவான். அதி அற்புதமா உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கொடுக்க போறார், தொழில் வியாபாரத்துல ஒரு லாபத்தை கொடுக்க போறார், மனசுல சந்தோஷத்தை கொடுக்க போறார் சுவாமி, குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுக்க போறார். அதுவே பெரிய பாக்கியம். எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவே இப்ப அற்புதமா சிரிக்க போறீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இப்போதான் குருவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அற்புதமாக கொடுத்துட்டுருக்கார். நல்ல ஒரு முன்னேற்றம். 2/11/2025 முதல் 6/11/2025 வரைக்கும் 3/8 குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலம் வரும்போது உங்களோட முயற்சிகள் ஒரு வருமானத்தை கொண்டு தரும். முயற்சிகள் ஒரு வருமானத்தை கொண்டு தரும். உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். ஒவ்வொரு விஷயத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. இதுவரைக்கும் ரொம்ப ஏனோதானன்னு ஒரு அசிரத்தையா இருந்தவங்கள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குங்க. உத்தியோகத்துல ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும். தொழில் வியாபாரம் தைரியமா ஒரு சில வேலைகளை அப்படியே போயிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா சக்சஸ். அடுத்தபடியாக 7/11/2025 முதல் 17/11/2025 வரைக்கும் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது பிரம்மாண்டமான யோகம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அதேமாரி பிரம்மாண்டமான ஒரு தனவரவு காத்திருக்கு. எப்படிப்பட்ட தனவரவு? எப்போ நீங்க கொடுத்த கடன் கூட திரும்பி வரலாம். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அரியர்ஸு அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். ஒரு வரவு. அதேமாரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கணும். திட்டம் போட்டிருந்தீங்கன்னா அதுக்காக எல்லாரும் கையில் 100 ரூபாயை வச்சுட்டு நான் வீடு வாங்கணும்னு நினைச்சேன். ஜோசியர் சொல்லிட்டாரு வீடு வாங்கிடுவேன் இருக்காரு, நான் 100 ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு ஒரு செங்கல் தான் வாங்கலாம். கரெக்டா? அப்போ நீங்கள் வாங்கணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க. சில தடை தாமதங்கள் அதெல்லாம் இருந்து அதெல்லாம் ஓடி போய் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும். அடுத்தபடியாக 18/11/2025 முதல் 25/11/2025 வரைக்கும் 4/7 குடை அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் வரார். இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே வீடு மனை வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதுமாதிரி சில பேருக்கு வெளியூரில் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும்.
அதேமாரி இந்த சுபகாரிய பேச்சுக்களுக்காக நீங்கள் கொஞ்சம் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் லாபம். இதுவரைக்கும் சோம்பிக்கு கிடந்த நீங்கள் இப்பொழுது சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக பெறுவீர்கள். அடுத்தபடியாக வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமினாலே செல்வத்துக்கு அதிபதி, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை. அப்போ இந்த செல்வத்துக்கு அதிபதியை நம்ம வழிபாடு பண்ணினோம்னாலே செல்வ நிலை உயரும். ஆக நீங்கள் மகாலட்சுமி தாயாரை தினந்தோறும் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 107 தடவை ஒரு சூப்பராக தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக உங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரித்து கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.